மீனம், மீன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த 12 ராசியிலேயே கடைசி ராசி இந்த மீன ராசியில். மீனத்துக்கு 7.5. இந்த 7.5 அது ஜென்ம சனி. அதை ஜென்ம சனியை நோக்கி நகர்கிறார். 6/3/2026 தான் ஜென்ம சனி. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் ஜென்ம சனியாக நகர்கிறார். இது வரைக்கும் தலையில் ஏறி உட்கார்ந்துருந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு போவது யோகம். அப்போ 12க்கும் 12ல் ராகு 6ல் கேது. 12ல் ராகு 6ல் கேது, அது ஒரு லாபம். இதில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறார். அவ்வளோதான் பாதிப்பு. நிறைய பதிவுகள். மீன் அவ்வளோதான்டா காலிடா. இல்லவே இல்லை, பயப்படாதீங்க. யாருடா காலி? மீனத்துக்கு 3ஆம் இடத்துல முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடங்கிறது யாரு? புதன் மனை. புதன் மனைக்கு போகிறாரு. ஒரு 150 நாட்கள் இருப்பார். நேரடி பார்வை, நேரடி பலத்தில் 11/5/2025 8/10/2025 வரைக்கும் நேரடியாக இருப்பார். அது வரலைக்கும் கஷ்டம். அந்த கஷ்டம்னா எப்படி கஷ்டம்? ஒரு பக்கம் ஜென்மசனி அதை நோக்கி நகர்கிறார். இன்னொரு பக்கம் ராகு 12ல், இன்னொரு பக்கம் 6ல் கேது பகவான். எல்லாம் இருந்தாலும் அலைச்சல், தாயாருடைய உடல்நிலையில் கவனம், வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். வியர்வையின் நாயகன் சனி பகவான் ஜென்மத்தில். நிறைய உழைப்பு, நிறைய அர்ப்பணிப்பு, உண்மையை பேசுவது. உன் தொழிலில் ஒரு இடத்துல வேலைக்கு போகிற, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இவ்வளோ வேர்வை சிந்தி போகிறோம். ஒரு ஆட்டோ டிரைவர் வச்சுக்கோங்களேன். ஆட்டோவுக்கு 150 ரூபா தான் வாங்கணும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கூப்பிட்டு போகிறோம், கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணுறோம் டிராஃபிக்லலாம். என்ன இன்னொரு 20 ரூபா கொடுத்தா என்ன? ஐயா ஒரு 20 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்காம, ஐயா 150 ரூபா ஆச்சு, ஆனால் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு, ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுக்கணும். நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வராரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐயா நான் டிராஃபிக்லாம் வந்தாங்க ஐயா, ஒரு 20 ரூபா சேர்த்து தாங்க. ரெக்வஸ்ட். இங்கே வந்து தயவு கூர்ந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ரெக்வஸ்ட் யாருக்கு பிடிக்கும்? சனி பகவானுக்கு பிடிக்கும். இப்போ கஷ்டப்பட்டான் கேட்குறேன், கொடுப்போமேனு உங்களுக்கு தோணும். கொடுக்கலனாலும் வருத்தப்படக்கூடாது. ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை. அதை மட்டும் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் பணிவு, கடுமையான உழைப்பு, அவ்வளோதான். இந்த குரு பயிற்சி 150 நாட்கள் போராட்டம். 150 நாட்கள் கழிச்சு என்ன நடக்கும்னா, 8/10/2025 ஒரு 75 நாள் அதிசாரத்தில் வருவார் 5ஆம் இடத்துக்கு. அது ஒரு லாபம். வக்ரத்தில் வருவார், அது ஒரு லாபம். இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய அந்த பணிவு இருக்குல்ல, சும்மா ஒரு ஆட்டோ ஓட்ட தான் போவீங்க, டிரைவிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த பணிவும் அந்த நேர்மையும் அவங்களுக்கு பிடிச்சி போய் டிரைவிங் கற்றுக்கிட்ட நேரத்தில், இப்போ என் காருக்கு ஒரு டிரைவர் இருந்தால் சொல்லுப்பா. ஐயா நானே டிரைவிங் கற்றுருக்கேன் ஐயா, ஓட்டுவாங்க ஐயா, ஓட்டுப்போ வா டிரைவர், ஓகே. அன்னையிலேருந்து கார் டிரைவர், ஆட்டோக்காரனாக இருந்து கார் டிரைவராக மாறிடுவீங்க. வாடகை ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்து டெய்லி வருமானம் பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு கார் டிரைவர், மாத சம்பளம், ஜம்முன்னு போய்டும் லைஃப். அப்போ பணிவு, நிதானம், உழைப்பு, அர்ப்பணிப்பு, ஒழுங்கு, நேர்மை, இது எல்லாம் சேர்ந்து மாலை போட்ட மாதிரி நடிச்சுக்கோங்களேன். ஒரு 150 நாட்கள் கரெக்டாக இருங்களேன், வாழ்க்கை மாறி போயிடும். அப்படி ஒரு சிறப்பான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் மீனராசிக்காரர்கள் அலைச்சல், அதிகமான உழைப்பை பயன்படுத்தினா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் எந்த கோவிலுக்கு போகணும், வழிபாட்டு முறையை பற்றி சொல்லுங்கள் சாமி. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் நேராக கிளம்பி சீர்காழி போயிடுங்க. சீர்காழியில் சட்டநாதர் கோயிலுக்கு போய் சட்டநாதருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கேயே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. அந்த சட்டநாதரே குருவாக செயல்படுவார். உங்களுடைய நேர்மையை அடுத்தவர்களுக்கு உரைப்பார். உங்களுடைய ஒழுங்கை, உங்களுடைய நிதானத்தை, பணிவை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய குரு பகவான் யாரு? இந்த ஜென்ம சனி நோக்கி சனி பகவான் நகரக்கூடிய சூழலில், ராகு பகவானும் கேது பகவானும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் அதிக உழைப்பிற்கு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை
அடுத்தவர்களுக்கு உணர்த்தி ஜெயிக்க வைக்கக்கூடியவர் யாருன்னா சீர்காழி சட்டநாதர். சீர்காழி போங்க, சட்டநாதரை பாருங்கள், ஜெயிச்சலாம். நல்லது சாமி, ரொம்ப அழகா இந்த குரு பெயர்ச்சியில குழப்பங்கள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா நேர்த்தியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இந்த காணொலி பார்க்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஆறுதலாகவும் மகிழ்ச்சியா இருக்கும் நம்புறோம். இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு ரொம்ப துல்லியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றிம்மா. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். குரு கொடுக்கக்கூடியவன், கெடுக்கக்கூடியவன் இல்லை. இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டில் 5 மாதம் நேரடி பலம், 75, அதாவது 5 மாதம் என்பது 150 நாட்கள், அதே போல் 75 நாட்கள் அதிசார பலம், அடுத்து ஒரு 120 நாட்கள் வக்ர பலம். இதில் முதல் ஒரு மாதம் வந்து அஸ்தமன பலம். அவரவர்கள் ஜனனஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜனனஜாதகத்தில் குரு நேரடி பலத்தில் இருக்கிறாரா, அதிசார பலத்தில் இருக்கிறாரா, வக்ர பலத்தில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், 2 முறைக்கு 3 முறை பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். எவ்வளோ நாள் கஷ்டம், எவ்வளோ நாள் லாபம், எப்படி நடந்துக்கணும்னு நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதன்படி நடந்து கொள்ளும்போது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை அள்ளித்தரும். இறையருளால், குருபவனுடைய அருளால், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று குரு பகவான் பார்வை பலனை வழங்கி அனைவரையும் நலமாக வளமாக வைக்க வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.